வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். லெந்துகால தியானங்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து. இயேசுவின் சீஷர்களிலேயே யூதாஸ் நல்ல பாரம்பரியத்தை பெற்றிருந்தார். யூதாஸ் என்பது பெயர், ஸ்காரியோத்து என்பது யூதேயா பிராந்தியத்தை சேர்ந்த இடம். இவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சில ஆவிக்குரிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, இயேசுவோடு நெருக்கமாக இருந்தும் இயேசுவின் அன்பை, அருமையை புரியாத யூதாஸ். இயேசுவின் போதனைகளை நேரடியாக கேட்டவர், அற்புதங்களை பார்த்தவர், மனம் செலுத்தவில்லை. அவருக்குள் ஆவியானவரின் கிரியை இல்லை. இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. இந்த புரியாத நிலை மன்னிப்பையும் சமாதானத்தையும் நமக்கு தராது. இரண்டாவதாக, லாப நோக்கமுடையவராக இருந்த யூதாஸ். சீஷர்களில் பண பொறுப்பை பெற்றிருந்தார். பொறுப்பை நேசித்தார். பொறுப்பாளரை மறந்து போனார். இயேசு அவருக்கு இரண்டாம் பட்சமாக மாறிப்போனார். எனவே தோற்று போனார். சபையில் பொறுப்பு தந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என அலையும் கூட்டம் உண்டு. இன்றைய உபதேசங்கள், கடவுளுக்கு நீ செலவு செய், கடவுள் உனக்கு பல மடங்கு வட்டியோடு பலன் தருவார், நீ ஊழியத்தை தாங்கு, கடவுள் உன்னை தாங்குவார், நீங்கள் கர்த்தருடைய வீட்டை கட்டுங்கள், கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். அதாவது, நாம் எதையாவது செய்வதை பார்த்து கர்த்தரும் பதிலுக்கு எதையாவது செய்வார் என்ற சிந்தனைதான் விதைக்கப்படுகின்றது. தேவனுக்கு எதையாவது செலுத்தி தங்களுடைய எதிர்பார்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என எண்ணுகின்றனர். ஆனால் தேவன் நம்மிடம் அவரோடு எப்போதும் நல்ல உறவில் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றார். மூன்றாவதாக, புனிதத்தை பாவத்திற்காக பயன்படுத்தின யூதாஸ். முத்தம் அன்பின் ஆயுதம். அதை யூதாஸ் பாவம் செய்ய அடையாளமாக்கினார். இயேசுவோடு தனக்கு இருந்த தொடர்பை தவறாய் பயன்படுத்தினார். ஊழியம் இதன் நிமித்தமாகவே சபைகளில் பொறுப்பு இருப்பதினாலோ அந்த அந்தஸ்தை பாவம் செய்ய, பணம் சம்பாதிக்க ஒரு வழியாக பயன்படுத்தக்கூடாது. நான்காவதாக, விலை மதிப்பில்லாத ஒன்றிற்கு மலிவு விலை நிர்ணயித்த யூதாஸ். இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் உன்னதமானது. நம்மை மீட்க தம்மையே கொடுக்க வந்தார். இயேசுவின் இரத்தம் விலை மதிப்பில்லாதது. இந்த மதிப்பை யூதாஸ் உணரவில்லை. ஐந்தாவதாக, எச்சரிப்பை பெற்றும் பாவத்தை விட முடியாத நிலையில் இருந்த யூதாஸ். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்களில், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என இயேசு சொல்லுகிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களில் அவரை காட்டிக் கொடுக்கிறவருக்கு ஐயோ என இயேசு சொல்லுகின்றார். இவைகளெல்லாம் அவன் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். ஆனாலும் உலக ஆசை யூதாஸின் கண்களை மறைத்து விட்டது. யாரை நாம் எச்சரிப்போம்? நமக்கு பிடித்தவர்களை, நேசிப்பவர்களை. யூதாஸ் அதை புரிந்து கொள்ளவில்லை. நம் சுய சித்தத்தில், அதாவது ஃப்ரீ வில், இதிலே ஆண்டவர் தலையிடுகிறவர் அல்ல, உணர்த்துவார். ஆனால் முடிவு எடுப்பது நம் கையில்தான். யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் என வாசிக்கின்றோம். அதாவது, சாத்தானின் முழு கட்டுப்பாட்டிற்குள் ஏற்கனவே வந்துவிட்டார். ஆவியானவர் எப்போதும் நம்மை நடத்த வேண்டும். என் ஆசைகளோ உலகத்தின் காரியங்களோ அல்ல. அன்பானவர்களே, யூதாஸ் இறுதியில் மனஸ்தாபப்பட்டார். ஆனால் ஆண்டவரிடத்தில் வரவில்லை. இதயம் கடினமாகிவிட்டது. இயேசு தன்னை மன்னிப்பார் என புரியாமல் இருந்தார். தேவ சத்தத்தை உணர முடியாத நிலை. பாவியாக இயேசுவிடம் வரும்போதுதான் மீட்பையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுவோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், கடைசியாக யூதாஸ் புறப்பட்டு போனபோது ராக்காலமாயிருந்தது என வாசிக்கின்றோம்.
இயேசுவின் அன்பை ருசித்துவிட்டு அவருக்கு முதுகை காண்பித்து உலகத்திற்குள் சென்றால் அது இருட்டுக்குள் செல்வதைப் போலத்தான். அன்பானவர்களே, யூதாஸ் இன்றும் நமக்கு ஒரு எச்சரிக்கை. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.